சரி, ஈவினிங் சினிமாக்கு போலாமா? நான் டிக்கெட் ரிசர்வ் பண்ணிடுறேனே. ஏய், என்ன இது? நேத்து நைட்டும் வாந்தி எடுத்தா, இப்பவும் கௌசி ஸ்ரீவத்சன் கிட்ட கழுத்து வாங்கி தர சொன்னாரு. நான் வேண்டாம், இது தப்பு, சரியில்லை அப்படின்னு எவ்வளவோ சொல்லி பார்த்தேன். அவர் கேக்கல. அப்படி பண்ணலனா கிருஷ்ணாவை கொன்னுடுவேன். ஒழுங்கா சைன் வாங்கி கொடுன்னு என்ன மிரட்டுறாரு. எனக்கு என் குழந்தை தானே பத்மா முக்கியம். நீயே சொல்லு, நான் என்ன பண்ணுவேன்? உன்னோட உயிரை நீ எங்க வச்சிருப்ப? கிருஷ்ணாவுக்கு ஏதாவது ஒண்ணுனா நீ துடிச்சு போயிடுவியாமே, அப்படியா? என் குழந்தைய ஒண்ணும் பண்ணிடாதீங்க. என் குழந்தைய ஒண்ணும் பண்ணிடாதீங்க. நான் ஒண்ணும் பண்ணல. சொன்னதுக்கே எப்படி பதற? நல்ல அம்மாடி நீயா? நான் ஒண்ணும் பண்ண மாட்டேன். நான் சொல்றத நீ பண்ணா நான் ஒண்ணும் பண்ண மாட்டேன். நான் சொல்றத நீ பண்ணலனா நான் ஏதாவது பண்ணிடுவேன். நான் சொன்ன மாதிரி நீ செய். அக்ரிமெண்ட்ல கையெழுத்து வா. என்ன சரியா? அழக்கூடாது. எதுக்கு அழற? நீ நேரா ரூமுக்கு போற. பீரோக்குள்ள ஃபைல வச்சிருக்க. அந்த ஃபைலை எடுத்து நேரா ஸ்ரீவத்சன் கிட்ட போய் அழகா கையெழுத்து வாங்கிட்டு திரும்பவும் அந்த ஃபைலை சமத்த பீரோல வச்சிருக்க. நான் அந்த ஃபைலை எடுத்துக்கிட்டு நாளைக்கு ஜாலியா ஆபீஸ்க்கு போவேன். என்ன துளசி, புருஷன் ஜாலியா ஆபீஸ்க்கு போறான்னா பொண்டாட்டி சந்தோஷப்படணும். நீ என்ன அழற? நான் நாளைக்கு ஜாலியா ஆபீஸ் போக வேண்டாமா? பாரு, நான் எதுக்காக இதை சொல்றேன்னா, துளசி இதை பாரு. ஐயோ, என்ன அழுது துளசி. ஓகே துளசி, டேக் இட் ஈஸி, டேக் இட் ஈஸி. நீ ஒரு அழகான தாயா இருந்து உன் குழந்தை உயிரை காப்பாத்துடு. அந்த ஃபைல்ல கையெழுத்து வாங்கிடு. ஒழுங்கா கையெழுத்து வாங்கிடு. ஏய், இப்படி வா. ஏய், புருஷன் சந்தோஷமா இருக்கும்போது நீ இப்படி அனாவசியமா அழலாமா? அழவே கூடாது. சிரிக்கணும். சிரிமா, சிரி, சிரி, சிரிடே. ட்ரை, ட்ரை. சிரி, சிரி. அவ்வளவுதான். நீ ஒழுங்கா கையெழுத்து வாங்கிட்டேனா நானும் சிரிச்சுக்கிட்டே இருப்பேன், கிருஷ்ணாவும் சிரிச்சுக்கிட்டே இருப்பேன். என் குழந்தைக்கு ஒண்ணும் ஆகக்கூடாது. பரவாயில்ல சார், நேக்கு இப்போ உடம்பு தேவையில்ல. அது கொஞ்ச நாள் ரெஸ்ட் எடுத்துட்டு ஆஃபீஸ்க்கு வந்துடுவேன். ஆமாம்மா, அது ஆஃபீஸ் பொறுப்பெல்லாம் மாமா தான் பார்த்துட்டு இருக்கார். அதனால எல்லா டீட்டெயில்ஸும் நீங்கள் அவர்கிட்டயே பேசிடலாமே. ஆமாம், பேசிருங்க. சொல்லுங்க. சரி. இல்லை, மாமாவுக்கு தெரியும்.
ராமு, நான் உங்களை அப்புறமா காண்டாக்ட் பண்றேனே. என்ன துளசி, என்ன விஷயம்? கையில் ஏதோ ஃபைல்லாம் கொண்டு வந்திருக்கேன். ஒன்றும் இல்லை, இந்த ஃபைலை வந்து அவர் உங்ககிட்ட கழுத்து வாங்க சொல்லி என்கிட்ட கொடுத்துட்டு போன அக்ரிமெண்ட் ஃபைல் இது. இதில் ஒரு கழுத்து வாங்கலான்னு தான் உங்களை பார்க்க வந்தேன். ஏன் மாமா வந்து கையெழுத்து வாங்கியிருக்கலாமே? உங்ககிட்ட கொடுத்து அனுப்பிச்சிருக்காரு, அவருக்கு என்ன அடித்து? இந்த ஃபைல் அது அது ஒன்றும் இல்லை. அவர் அவர் இல்லை, காலையில் எழுந்ததும் ரொம்ப அவசரமான வேலைன்னு ஆஃபீஸ்க்கு போயிட்டாரு. என்கிட்ட கழுத்து வாங்க சொன்னாரு. இப்போ கழுத்து போட உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா அவர் வந்ததுக்கு அப்புறமா அவரே வர சொல்றேன், அப்ப கழுத்து போடுங்களேன். சேச்சே, என்னங்க கையெழுத்து போட்டு தரேன், என்ன ஏதுன்னு விவரம் தெரிஞ்சுக்கலான்னு கேட்டேன். மாமா வராம உங்களை அனுப்பிச்சிருக்காரு இல்லையா, அதான் ஒரு சின்ன டவுட். கேட்டு கிளியர் பண்ணிக்கலாம்ல. கொடுங்க, கையெழுத்து போட்டு தரேன். இந்த அக்ரிமெண்ட்ல என்ன விஷயம் இருக்கு? நம்ம புதுசா லேபர்ஸ்க்காக கட்ட போறோம் இல்லையா? ஆமா. அந்த பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் கான்ட்ராக்டுக்கான அக்ரிமெண்ட் இது. ஓஹோ. துளசி, இந்த பேப்பர்லாம் நீங்க படிச்சுட்டே இல்லையா? ஓ, படிச்சுட்டேனே. இதுல ஒன்றும் வில்லங்க இல்லையா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் எல்லாத்தையும் படிச்சுட்டேன். நீங்க படிச்சா எனக்கு ஓகே, எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. கையெழுத்து போட்டு கொடுத்துறேன். தாராளமா நீங்க கழுத்து போடலாம். இந்தாங்க. குடிங்கோ. துளசி, மாமா எப்படி இப்ப ஆத்துல நல்லபடியா நடந்துக்கிறாரா? கிருஷ்ணாவையும் உங்களையும் நல்லபடியா பாத்துக்கிறாரோ இல்லையோ? ஒன்னும் பிரச்சனை இல்லையே? ஓ, இன்னைக்கு காலையில கூட ஆபீஸ்க்கு கிளம்பும் போது குழந்தைய ஜாக்கிரதையா பாத்துக்கோன்னு கிருஷ்ணாவை பத்தி தான் பேசினாரு. நான் சொல்லல, மாமா மனசு மாறி உங்க மேலயும் கிருஷ்ணா மேலயும் சீக்கிரமே பாசம் காட்டுவாருன்னு. சரி, நான் வரேன். ஓகே. ஒரு நல்லவரை ஏமாத்தி கழுத்து வாங்கிட்டேனே. பாவம் ஸ்ரீவத்சன் சார் என் மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தாரு. அவருக்கு போய் துரோகம் பண்ணிட்டேனே. ஐயோ கடவுளே, என்ன மன்னிச்சிடுப்பா. நான் செய்யற தப்பு கடைசிய முதலமா இதுவே இருக்கட்டும். ஹாய். ஏய், என்ன கௌசல்யா, வந்த மறுநாளே உன்னை கிச்சனுக்குள்ள அனுப்பிட்டாங்களா? மன்னி என்ன பண்றா? மன்னி வெளியில போயிருந்தா கூட நீ இந்த வேலையெல்லாம் பண்ணலாமா? என்ன? மெதுவா பேசுங்க. ஓ,
ஏன் இப்படி கத்தி ஆர்ப்பாட்டம் பண்றேன்? நான் இந்த ஆத்து மாட்டு பொண்ணு. நான் பண்ணாம இந்த வேலையெல்லாம் வேற யார் பண்ணுவாங்க? ஓகே ஓகே ப்ளீஸ். ஆனாலும் ஒரு புது பொண்ண வந்த மறுநாளே கிச்சனுக்குள்ள தள்ளி இப்படி கொடுமைப்படுத்துறத என்னால ஜீர்ணிக்க முடியலப்பா. என்ன ஆச்சு உங்களுக்கு? பிரச்சனை பண்ணியே ஆகணும்னு முடிவெடுத்துட்டா? முதல்ல உங்களுக்கு இங்க என்ன வேலை? ஒரு ஆம்பளைக்கு கிச்சன்ல என்ன வேலை? போங்கோ, முதல்ல இங்க இருந்து போங்கோ. பேச தெரியாம பேசி டாட் பூட்டுன்னு எதையாவது உளறி வைக்காத. கல்யாணத்துக்கு முன்னாடி நீங்க இந்த ஆத்துல என்ன பேசினாலும் அத சாதாரணமா எடுத்துப்பா. என் கழுத்துல தாலி கட்டி நான் மனைவின்னு இந்த ஆத்துல வந்ததுக்கு அப்புறம் நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா பேசணும். அப்பா சாதாரணமா நீங்க பேசுற வார்த்தைக்கு கூட வேற விதமா அர்த்தம் பாப்பாங்க. நீங்க கோபத்துல எது பேசினாலும் நான் சொல்லி கொடுத்துதான் நீங்க பேசுறதா நினைப்பா. அதனால தத்த புத்துன்னு உளறி கொட்டாம இருங்கோ, புண்ணியமா போகும். அடேங்க அப்பா, நான் பேசின ஒரு வார்த்தைக்கு இவ்ளோ அர்த்தம் இருக்கா என்ன? சரி கௌசி, இனிமே நான் ஜாக்கிரதையா பேசுறேன். ஓகேயா? சரி, ஈவினிங் சினிமாக்கு போலாமா? நான் டிக்கெட் ரிசர்வ் பண்ணிடுறேனே. என்ன இது? நேத்து நைட்டும் வாந்தி எடுத்தா, இப்பவும் கௌசி? துளசி, துளசி, என்னமா பண்ற? ஐயோ துளசி, என்ன பைத்தியக்காரத்தனம் இது? தேங்க் காட், நல்ல வேளை நான் வந்தேன். இல்லனா என்ன ஆயிருக்கும்? வந்ததுனால நான் பார்த்தேன். இல்லனா இந்நேரம் என்ன ஆயிருக்கும்? என்ன பிரச்சனைன்னு சொல்லுமா. ஏன் இப்படி எல்லாம் பண்ண? நீ என்ன ப்ராப்ளம்? துளசி, சொல்ல மாட்டியா? ஓ, கைய நெருப்புல பொசுக்கிக்கிற அளவுக்கு நீ வந்திருக்க. அப்படின்னா உன் ஆத்துக்காரருக்கு உனக்கு பிரச்சனை நடந்திருக்கு. அந்த பிரச்சனை என்னன்னு சொல்லு துளசி, என்கிட்ட சொல்லு. நான் தான் உன் கூட இருக்கேன் இல்ல துளசி? நான் உன் கூட இருக்கேம்மா. என்ன ப்ராப்ளம்னு சொல்லுமா, நான் சால்வ் பண்றேம்மா. இந்த கை இன்னைக்கு ஒரு பாவம் பண்ணுச்சு பத்மா. அதான் இந்த கைக்கு ஒரு தண்டனை கொடுத்துட்டு இருக்க. நீ என்ன சொல்ல வர எனக்கு ஒண்ணும் புரியலம்மா. என்ன தண்டனை? என்ன தப்பு பண்ண? அதுக்காக கையை ஏன் பொசுக்கிக்கிட்ட? என்னச்சுமா, கொஞ்சம் தெளிவா சொல்லு ப்ளீஸ். என் வீட்டுக்கார ஆபீஸ்ல ஒரு புது கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கை ஏற்பாடு பண்ணிருக்காரு. அதுக்கான கான்ட்ராக்ட் ஒரு புது ஆள்கிட்ட கொடுக்கணும்னு நினைக்கிறாரு. ஆனா அவர் கான்ட்ராக்ட கொடுக்கணும்னு நினைக்கிற ஆளு சரியில்லை. நானும் அவர்கிட்ட எவ்வளவோ சொல்லி பார்த்தேன், வேண்டான்னு சொல்லி. ஆனா அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஆளுங்களுக்கு அக்ரிமெண்ட்ல சைன் வாங்குறதுக்காக என்கிட்ட கொடுத்து ஸ்ரீவத்சன் கிட்ட கழுத்து வாங்கி தர சொன்னாரு. நான் வேண்டாம், இது தப்பு, சரியில்லை அப்படின்னு எவ்வளவோ சொல்லி பார்த்தேன். அவர் கேட்கல. அப்படி பண்ணலனா கிருஷ்ணாவை கொன்னுடுவேன். ஒழுங்கா சைன் வாங்கி கொடுன்னு என்ன மிரட்டுறாரு. எனக்கு என் குழந்தை தானே பத்மா முக்கியம். நீயே சொல்லு, நான் என்ன பண்ணுவேன்? சரின்னு நானும் அந்த பேப்பரை கொண்டு போய் ஸ்ரீவத்சன் கிட்ட சைன் வாங்கி கொடுத்துட்டேன். அவரும் என் மேல வச்சிருக்கிற நம்பிக்கையால அதுல சைன் பண்ணி கொடுத்துட்டாரு. அத படிக்கவும் இல்ல, ஒண்ணும் இல்ல. அதான் அவருக்கு துரோகம் பண்ணதுக்காக என் மனசாட்சி என்ன உறுத்துது. அதான் நான் பண்ண தப்புக்கு நானே தண்டனை கொடுத்துட்டு இருக்கேன். சுதர்சன் இந்த ஆத்து மனுஷன். இந்த ஆத்துக்கே துரோகம் பண்ண நினைக்கிறேன். ஆனா நீ இந்த ஆத்துல வாழ வந்த பொண்ணு. நீ இந்த ஆத்த காப்பாத்தணும்னு நினைக்கிற. விசித்திரமான ஜோடி. துளசி, இந்த அக்ரிமெண்ட்ல கையெழுத்து போட்டதுனால என் ஆத்துக்காரருக்கு எவ்வளவு நஷ்டம்.
3 கோடி தானே, பரவாயில்ல விடு. ஆனா எனக்கு எனக்கு நீ வேணும் துளசி. என் ஆத்துக்காரர் உயிரை காப்பாத்தினவனே, நீ எப்பவும் சந்தோஷமா இருக்கணும். அதுக்காகத்தானே நான் இவ்ளோ கஷ்டப்பட்டேன். சுதர்சன் மாமாவோட உன்னை சேர்த்து வச்சேன். இனிமே இனிமே இந்த மாதிரி எல்லாம் பண்ணக்கூடாது. எனக்கு ப்ராமிஸ் பண்ண மாட்டேன். எனக்கு ப்ராமிஸ் பண்ணுமா ப்ளீஸ்? பத்மா, பண்ண மாட்டேன். தேங்க்யூ. தேங்க்ஸ். போமா, போய் ரெஸ்ட் எடு. கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்ல கான்ட்ராக்டரை மாத்தி காசாக்க பாக்குறீங்களா மிஸ்டர் சுதர்ஷன்? உண்டு வீட்லயே திருட ஆரம்பிச்சிட்டேடா. இருங்கோ, உங்களுக்கு இந்த பத்மா யாருன்னு கூடிய சீக்கிரமே விஸ்வரூபம் எடுத்து காட்டுறேன். என்னடா சுரேஷ், எங்க எல்லாருக்கும் தெரியாம பொண்டாட்டிக்கு அல்வா வாங்கி கொடுத்தியா என்ன? ஏண்டா வாங்கி கொடுக்கறதா வாங்கி கொடுக்குற, அதான் நல்ல கடையில நல்லா நெய் கலந்த அல்வாவா வாங்கி கொடுக்க வேண்டியதானே? நான் உங்க அம்மாவுக்கு வாங்கி கொடுத்த மாதிரி. ஐயோ ஐயோ, எந்த இடத்துல என்ன பேசுறதுன்னு தெரியாதா உங்களுக்கு? ஏண்டா சுரேஷ், என்ன ஆச்சு? அது என்னவோ தெரியலப்பா. நேத்து ராத்திரி கூட வாந்தி வரதா சொன்னா. சாதாரணமா இருக்கும்னு விட்டுட்டேன். இப்ப என்னடானா வாந்தியே எடுக்கிறா. நேக்கு ஃபுட் பாய்சன் ஆன மாதிரி இவளுக்கும் ஃபுட் பாய்சன் ஆயிருக்குமோ? எதுக்கும் நீ இவள டாக்டர் கிட்ட அழைச்சிட்டு போய் காமிடா. நேக்கு ஒண்ணும் இல்ல அத்தை, ஏதாவது அஜீரணமா இருக்கும். கொஞ்ச நாளை கழிச்சு சரியா போயிடும். நீ எங்களுக்கு சொல்றதை விட டாக்டர் சொல்லிட்டா எங்க எல்லாருக்கும் நிம்மதியா இருக்கும். சௌந்தர்யா, என்ன இதெல்லாம்? கௌசல்யா, நீ எடுக்கிற வாந்தி மசக்க வாந்தியா இல்ல சாதாரண வாந்தியான்னு கண்டுபிடிக்கிறேன். சௌந்தர்யா, உனக்கு வேலை வந்துருச்சுடி. நான் சுதர்சன் பேசுறேன். ஹலோ, நான் ஆஃபீஸ்ல இருந்து கிளம்பிட்டேன். இன்னும் 10 நிமிஷத்துல வந்துடுவேன். 10 நிமிஷம், ஓகே? ஆஃபீஸ்ல உனக்கு என்ன வேலை? ஏங்க வந்த? ஓ, ஆத்து பொம்மநாட்டிகள் தேவையில்லாம ஆபீஸ் வரப்படாது. ஆனா நீங்க பண்ற துரோகத்துக்கு மட்டும் அவளை பயன்படுத்திக்கலாம். அப்படித்தானே சொல்ல வரேன். ஏமாமா, இது உங்களுக்கே தப்பா படல? நான் யாருக்கு என்ன துரோகம் பண்ணிட்டேன்னு பெருசா பேச வந்துட்டேன். ஓஹோ, உங்களுக்கு எதுவுமே தெரியல. நீங்க எந்த தப்பும் பண்ணல, அப்படித்தானே? ஓகே. ஆபீஸ்ல கான்ட்ராக்டரை மாத்தி நீங்க லஞ்சம் வாங்கி பணம் சம்பாதிக்கிறதுக்காக ஏன் ஆத்துக்காரர்கிட்ட அக்ரிமெண்ட்ல கையெழுத்து வாங்கிட்டு வர சொல்லி துளசியை கட்டாயப்படுத்தல? நம்பிக்கை துரோகம் பண்றது பாவம்னு மறுத்த துளசி கிட்ட அவளோட குழந்தை கிருஷ்ணாவை கொன்னுடுவேன்னு அவளை பயமுறுத்தல? இது பார், இது எங்களுக்குள்ள, அதாவது புருஷன் பொண்டாட்டி விஷயம். இதுல நீ தலையிடாத. இப்படி குழந்தையை காமிச்சு பிளாக்மெயில் பண்றீங்களே, ச்சீ, உங்களுக்கு அசிங்கமா இல்ல? குழந்தை உயிருக்கு ஆபத்து வந்துருமோன்னு பயந்து என் ஆத்துக்காரரை ஏமாத்தி உங்களுக்காக, உங்க சுயநலத்துக்காக அக்ரிமெண்ட்ல கையெழுத்து வாங்கி தந்திருக்கா துளசி. தான் பண்ணது எவ்வளவு பெரிய தப்புன்னு உணர்ந்து துளசி நெருப்புல தான் கைய பொசுக்கிக்கிட்டா. நல்ல வேளை நான் அங்க போனேன், இல்லனா இந்நேரம் அவளோட கை எரிஞ்சிருக்கும். பெத்த புள்ள மாதிரி பாத்துக்கிற உங்க அக்கா, குருவா நினைச்சு உங்களுக்கு மதிப்பு கொடுக்கிற என் ஆத்துக்காரர், இவாளுக்கெல்லாம் நீங்க எப்படி துரோகம் பண்றே? எப்படி மாமா? கேக்குறேன்ல, பதில் சொல்லுங்க.
பேச மாட்டேன். எப்படி பேசுவே? குற்றம் செஞ்ச நெஞ்சோன்னோ அதான் குறுகுறுன்னு வார்த்தை வர மாட்டேங்கிறது. ஆனா ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. குழந்தைய காட்டி பிளாக்மெயில் பண்றது, துளசியை அடிக்கிறது, எட்டி உதைக்கிறது, இது எல்லாத்தையும் இன்னையோடு நிறுத்திடுங்க ப்ளீஸ். போகும்போது இவ முகத்துல முடிச்சிட்டு போனா போற காரியம் விளங்காது. டாக்டர், கௌசல்யாக்கு ரொம்ப வாமிட்டிங் சென்சேஷன் இருக்கு. 2-3 தடவை வாமிட் வேற எடுத்துட்டா. காலையில தலை வேற சுத்துதுன்னு சொன்னா. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு டாக்டர். அவளுக்கு என்னன்னு கொஞ்சம் பார்த்து சொல்றீங்களா? கை காட்டுமா? டாக்டர், பயப்படுற மாதிரி ஒன்றும் இல்லையே. சுரேஷ், நத்திங் டு வரி. இன்டைஜஷன் ப்ராப்ளம் தான். டு பி ஆன் தி சேஃபர் சைடு பிளட் யூரின் டெஸ்ட்லாம் எழுதி தரேன். சரி, எடுத்துட்டு வந்துருங்க. ரிசல்ட்டை பார்த்துட்டு நான் ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சிடுறேன். ஓகே டாக்டர். டாக்டர், எனக்கு வாமிட்டிங் சென்சேஷன் ரொம்ப இரிட்டேட்டிங்கா இருக்கு. அதை நிறுத்துறதுக்கு ஏதாவது மாத்திரை கொடுங்க. ஓகே, ஒரு இன்ஜெக்ஷன் எழுதி தரேன். போட்டா போதும், டெம்பரரியா சரியாயிடும். சுரேஷ், இந்தாங்க. தேங்க்யூ டாக்டர். இந்த இன்ஜெக்ஷனை போய் வாங்கிட்டு வந்துருங்க. ஷோர் டாக்டர். ப்ளீஸ். கௌசல்யா, நாளைக்கு ரிசல்ட் வாங்குறதுக்கு நீ மட்டும் வா. எதையாவது சொல்லி சுரேஷை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடுமா? ஏன் டாக்டர், ஏதாவது ப்ராப்ளமா?